தமிழ்னு தமிழை வச்சே அரசியல் செய்யக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் தமிழுக்கு செஞ்சதென்ன? அவர்னால தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து கூட சொல்ல முடியல. ஏன்னா தமிழ் புத்தாண்டு என்னைக்கு அப்படிங்கிறதுலயே அவர் குழப்பம். அதனாலயே தை ஒண்ணுக்கும் வாழ்த்து சொல்லல, சித்திரை ஒண்ணுக்கும் வாழ்த்து சொல்லல. இதுவே ஓணம் பண்டிகைக்கு கேளுங்க, அழகா மலையாளத்திலேயே வாழ்த்து சொல்லுவாரு. என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைஞ்ச ஓணாசம்சகள். ஆனா பாருங்க, அப்துல் கலாமை மறுபடியும் குடியரசுத் தலைவராக்க முயற்சி பண்ணது பாஜக, எதிர்த்தது திமுக. இப்ப கூட தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவராக்கினது பாஜக, அவரையும் எதிர்த்தது திமுக. ஆனா உங்களுக்கு அப்ப கூட பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுது, திமுக தமிழ்நாட்டுக்காக செயல்படுது. எப்படி? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய வரலாற்றுல இதுவரைக்கும் எந்த பிரதமருமே பண்ணாத அளவுக்கு தமிழ் தமிழ் தமிழ்னு எங்க போனாலும் தமிழை பத்தி உயர்வா பேசிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். நீங்க உடனே தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ தமிழ் பேசுறாருன்னா தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறதுக்காக பேசுறாருன்னு சொல்லலாம். எதுக்கு வெளிநாடுகள்ல போய் கூட தமிழை பத்தி பேசணும்? இவங்க போடக்கூடிய இன்னொரு நாடகம் ஹிந்தி எதிர்ப்பு. இவங்க ஹிந்தியை எதிர்க்கணும்னா முதல்ல இதுக்கெல்லாம் மூல காரணமான காங்கிரஸ் எதிர்க்கணும். அதை பண்ணுவாங்களா? எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டுக்கான மத்திய அரசோட நிதி அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட இப்போ பல மடங்கு அதிகமா வருதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இவங்க தாம் மேல இருக்க குறைய மறைக்கிறதுக்காக அடுத்தவங்களை மதவாத கட்சி, தமிழ் விரோத கட்சி அப்படிங்கிற வார்த்தைகள் மூலமா நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயாவது நம்ம ஏமாறாம இருப்போம்.